Okay, so next heading with respect to placement, orientation and induction. Inductions பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். What is this placement and orientation பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டாஃபிங்ல செலக்ஷன் ப்ராசஸ் ஓவர், செலக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எக்ஸ்ங்கிற பர்சனை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாச்சு, whatever it is, அதெல்லாமே முடிஞ்சு, ஆன் ஆஃப் த ட்ரைனிங் whatever it is, இதெல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு இந்த ரோல் தான் நீங்க பிளே பண்ண போறீங்க, இதுதான் உங்களோட அசைன்டு ஒர்க்னு சொல்றோம்ல, that's what it was placement. ஓகே, ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன்ல சொல்லுவாங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட். ப்ராபப்ளி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னதான் நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் உள்ள போனாலும் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போது சீஃப்ங்கிற பொசிஷன் தரமாட்டாங்க. பேசிக்கா அக்கௌண்டன்ட்ங்கிறது, அக்கௌண்டன்ட்னா நீங்க பிகாம் படிச்ச அக்கௌண்டன்ட் மேட்ச் பண்ண வேண்டாம். அக்கௌண்டன்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்களா, அதுல நீங்க ஜூனியர் மோஸ்டா செய்யற போது உங்களை அக்கௌண்டன்ட் தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு லைக் சீஃப் அக்கௌண்டன்ட், சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி ரோல் மாத்துவோம். பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அந்த மாதிரி ரோல் மாத்துவாங்க. அப்ப வந்து உங்களை அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த அக்கௌண்டன்ட் ரோல் வந்து இந்த ஜாப்ஸ் அக்கௌண்டன்ட் பண்ணுவாருன்னு இருக்கும்ல, அந்த ஜாப்ஸ் உங்களை அசைன் பண்றாங்க. தட்ஸ் வாட் யூ கால் அஸ் பிளேஸ்மெண்ட். ஓரியன்டேஷன்ங்கிறது இந்த மாதிரி ஒரு புது பர்சன் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுங்கிறது ஓரியன்டேஷன். சோ இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ். யூ மே ஆஸ்க் மீ மேம், இண்டக்ஷன் கூட அதுதானே சொன்னீங்க, நீங்க கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்பெனி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆமா, இண்டக்ஷனுக்கும் ஓரியன்டேஷனுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, ஓரியன்டேஷன் எல்லா பர்சன்ஸ்க்கும் இருக்குது, இண்டக்ஷன்ங்கிறது மெயினா அந்த சிஇஓஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது இண்டக்ஷன்ஸ். ஓகே, சோ ஒன்ஸ் கேண்டிடேட் செலக்டட் எக்ஸெட்ரா இதெல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓரியன்டேஷன் இன்வால்வ்ஸ் தி இன்ட்ரோடக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு எக்ஸாம்ல இந்த லைன் தேவைப்படும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ் டு தி என்டர்பிரைஸ், இட்ஸ் ஃபங்க்ஷனல் டாஸ்க் அண்ட் பீப்புள். லார்ஜ் ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்மல் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமே வைக்கிறாங்க, ஒரு ஃப்ரெஷர் ப்ரோக்ராம் மாதிரி. மொத்தமா ஒரு 500 பேரை வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. 500 பேருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க ஓரியன்டேஷன். ஆக்சஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் சோசியலிசம் அண்ட் 3 பர்பஸ்க்காக இது பண்றாங்க. ஒன்னு வந்து உங்களோட ஸ்கில் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து மேட்ச் பண்றதுக்காகவும், இன்னொன்னு உங்களோட ரோல் பிஹேவியர் இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவும், இன்னொன்னு வந்து நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி ஒர்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களோட டீம் இதுன்னு சொன்னா அந்த டீமோட நீங்க மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்போ இவங்களே வந்து இவங்கெல்லாம் சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா யூ வில் ஈஸிலி கெட் அடாப்டட் டு தம். சோ அந்த பர்பஸ்க்காக. அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து ஹவ் யூ டிட்டர்மைன் த ஜாப். இது ஒரு அக்செப்டட் கேண்டிடேட் செலக்டட் கேண்டிடேட் இவருக்கு என்ன ஜாப்னு சொல்லிட்டு அசைன் ஆகுறதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பிளேஸ்மெண்ட் சொல்லி. சரி, ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒன் வேர்ட்லாம் நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும், ABCDல வந்து என்ன டேர்ம்ஸ் எப்படி வேணாலும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி வரலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸாம் டஃபா வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா ஈஸியான எக்ஸாம்னா எல்லாருமே பண்ணிட முடியும், டஃபா இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து நீங்க மேனேஜ் பண்ணிடுற ஏரியா தான், மேனேஜ்மெண்ட் ஒன்றும் டஃபா இருக்காது உங்களுக்கு. ஆனாலும் வந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும் போது பிரேக் பண்ண தெரியணும்ல. இஸ் இட் ஓகே? சோ செலக்டட் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டா வந்து அவரை தெரியப்படுத்தணும், அவருக்கு வந்து அவேர்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்றது வந்து ஓரியன்டேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து லீடிங். சோ நம்ம லாஸ்ட் ஹெட்டிங்ல இது வரைக்கும் ஓகே தானே? லீடிங் போலாமா? சோ லீடிங்ங்கிறது கம்ப்ளீட்டா லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட வரும். இந்த லீடிங் வந்து ஒரு பொசிஷனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு. ஆப்வியஸ்லி அவர் வந்து என்னது சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டில இருப்பாரு, மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டில இருப்பாரு. சோ அவர் வந்து ஒரு இன்ஃபுளுன்சிங் கெப்பாசிட்டில இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து லீடர். ஆக்சுவலா லீடிங்கிறதுனாலதான் லீடர்ங்கிற டேர்ம் வந்துச்சு. ஓகே, டிரைவ் பண்றவரை நீங்க என்னன்னு சொல்வீங்க? டிரைவர்னு சொல்றீங்களா? அப்ப லீட் பண்றவரை லீடர்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். அப்ப இவரோட ஸ்கில் வந்து நார்மல் எம்ப்ளாயி மாதிரி இருக்கக்கூடாது இல்ல, இவர் ஒரு டீம் ஒரு பேட்ச் லீட் பண்றாரு இல்லையா. அப்போ என்ன மாதிரியான காம்பனன்ஸ் இருந்தா ஒரு ஃபங்க்ஷன் வந்து லீடிங் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்னா, எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்றது, இன்ஃபுளுன்ஸ் பண்றது அண்ட் எஃபெக்டிவ் குரூப்ஸை ஃபார்ம் பண்றது. இந்த 3 காம்பனன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இவரோட ரோல் வந்து லீடிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு. அப்ப அவருக்கு தான் வந்து எனது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து செட் ஆகும். இவர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்மளோட கோல்ஸ் அட்டைன் பண்றதுக்காக பண்ற ப்ராசஸ் தான். சோ ஃபார்மல் இருக்கு, இன்ஃபார்மல் இருக்கு. இன்ஃபார்மல்ங்கிறது சோசியலோட மிக்ஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா சோசியல் வந்து வேற மாதிரி மிங்கிள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ எப்படி நீங்க இன்ஸ்பயர் ஆக போறீங்க, எப்படி நீங்க எஃபெக்டிவ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குன்னு மெயின்டைன் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணும் சோ தட் யூ அச்சீவ் த ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூல் பி அ better leader. So you'll be better leading the team. Behavioral sciences இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா வந்து எல்லாராலையும் அந்த லீடர்ஷிப் ஜாப் வந்து ஃபுல்ஃபில்லா பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ங்கிறது இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேர் வந்து ப்ராபப்ளி பை கரிக்குலம் மூலமா அவங்க என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த MBA பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா, ரைட்?
சோ நேர்பட்ட கான்ட்ரிபியூஷன் இப்ப இந்த சிஓ லெவல்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க, ஏதோ எம்பிஏ ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு எம்பிஏல மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, எப்படி இந்த மேனேஜர்ஸ் வந்து லீட் பண்ண போறாங்க எஃபெக்டிவா, இதெல்லாமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க கிளியரா அவங்களோட பர்சனாலிட்டிஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சோ மோட்டிவேஷனும் இருக்கு, மோட்டிவேஷன் தியரிஸும் இருக்கு, எல்லாமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிறது பார்க்கணும். சோ லீடர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல் பத்தி பேசுறது ஆக்சுவலா 2 லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கான்னு தெரியல, அவ்வளவுதான் டாபிக். ஓகே, ஆக்சுவலா 2 லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து டிரான்ஸ்போர்மேஷனல் ஸ்டைலு. ஓகே, சும்மா நோட் பண்ணிக்கலாம், எக்ஸாம்ல நம்மளுக்கு வராது ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. டிரான்ஸ்ஃபாக்ஷனல் ஸ்டைல். டிரான்ஸ்ஃபாக்ஷனல் ஸ்டைல்னா ப்ராபப்ளி எனக்கு ஒரு ஜாப கொடுத்துட்டீங்க. ஓகே, அந்த ஜாப வந்து நான் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணா அது என்னது டிரான்ஸ்ஃபாக்ஷனல் ஸ்டைல். ப்ராபப்ளி அந்த மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, நான் என்ன பண்ணா எனக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஒழுங்கா பண்ண வைக்கலாம், அந்த மாதிரி சொன்ன மேனேஜர். இது வரைக்கும் நான் ப்ராபப்ளி உங்களே நான் எடுத்துக்கிறேனே, சிஎம்ஏவா நீங்க படிச்சீங்க. ஆக்சுவலி சிஎம்ஏங்கிறது நீங்க ஓனாவும் பிசினஸ் பண்ணலாம், ஓனாவும் பிராக்டிஸ் பண்ணலாம், நீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லயே இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஃபாதரோட பிசினஸ் நீங்க டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, உங்க ஃபாதரோட பிசினஸ் டேக் ஓவர் பண்றீங்க வித் திஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ். இது வந்து என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்போர்மேஷனல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் இந்த ட்ரை ஃபிஷ் இருக்குல்ல, ஷ்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க, கருவாடு இருக்குல்ல, ஃபேமிலி பிசினஸ் சொல்றாங்க. ஓகே, ஏதோ இந்த ராமநாதபுரம் சைடு, ஆக்சுவலா ராமநாதபுரம் எக்ஸாக்ட் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அப்படி அந்த ஸ்ட்ரெச். ஓகே, அந்த ஈஸ்ட் கோஸ்ட் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரு எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி, சிஎஸ் வந்து எங்கிட்ட சென்னையில படிச்சாங்க. நான் கேட்டேன், கேஷுவலா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து என்ன பண்றாங்க, நம்ம பேசணும்ல, யாராவது ஃபேமிலி பிசினஸ் பண்றாங்கப்பா ஆமான்னு கை தூக்கணும். என்ன பிசினஸ் கேட்டேன், பார்த்தா கருவாடு விற்கிற பிசினஸ். எங்க போய் எல்லாம் எக்ஸ்பர்ட் தான். கருவாடெல்லாம் பயங்கர. ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டடி வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபிஷ் ரிலேட்டட் ஃபுட் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுது. நான் வெஜிடேரியன்ஸுக்கு சிக்கன், மீட், ரெட் மீட் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணும்போது ஃபிஷ் வந்து குட் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா ஃபிஷ் சொல்லுவாங்க. சோ இந்த ட்ரை ஃபிஷ் ஸ்ட்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலையே இதுதான், ஃபுல்லா வந்து மீன் பிடிச்சு அவங்க கீழே ஒரு 100 ஃபிஷர்மேன் இருக்காங்க, அவங்க போய் கடல்ல போய் மீன் எடுத்துட்டு வருவாங்க. ஃபுல் பிசினஸே இதுதான். இந்த பையன் மட்டும் என்ன பண்ணான்னா நல்லா ஸ்டவுட்டா இருப்பான், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான். அவனை பார்த்தா சிஎஸ் படிக்கிற பையன் மாதிரியே இருக்காது. எனக்கு முதல்ல இருந்தே டவுட் இருக்கும், எனக்கு கேட்கணும்னு நினைப்போம் ஏஜ் என்னன்ட்டு. He was around some 28 or 30 at that time. நான் சொல்றது ஒரு 2014-15 இருக்கும். அந்த டைம்ல ஏன் இந்த ஏஜ்ல போய் படிக்கிறான்னா, அது பிறகு சொன்னா பிசினஸ் நான் டேக் ஓவர் பண்ணணும். பிசினஸ் டேக் ஓவர் பண்றதுக்கு ஏன் நீ சிஎஸ் படிக்கணும், இல்ல பிசினஸ் வந்து அதுக்கு பிறகுதான் பிசினஸ் பத்தி பேசினா எவ்வளவு பெரிய பிசினஸ், எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். 100 ஃபார்மர்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து நெட்டிங் பண்ணிட்டு கடல்ல போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷும் ஷ்ரிம்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா ஃபிஷ்ஷும் வந்து ட்ரை ஃபிஷ் செட் ஆகுது. ஓகே, அதுக்குன்னு டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ட்ரை ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு. சோ 10 நாள் வந்து வலை போட்டு எடுத்துட்டு வந்து அதை போய் ட்ரை பண்ணி அது வந்து சில ப்ராசஸிங் எல்லாம் போயிட்டு, ஏன்னா ஃபாரின்ல அனுப்பணும்னா இப்ப நம்ம ஊரோட ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்படிதான் பேக்கிங் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஓகே, சோ நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் சிஎஸ், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், இப்போதான் ரீசெண்டா ஒரு 6 months பிஃபோர் ஹி கேம் இன் கான்டாக்ட் வித் மீ. ஆல்மோஸ்ட் ஃபைனலா முடிச்சிட்டான், எல்லாமே சிங்கிள் அட்டெம்ப்ட். ஓகே, சிஎஸ் ஃபவுண்டேஷன் முடிச்சா, சிஎஸ் எக்ஸிகியூட்டிவ் ஃபர்ஸ்ட் மாடியூல், செகண்ட் மாடியூல் எல்லாமே டக்கு முடிச்சா. ஃபைனலுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் பண்றதுன்னு சொன்னோம்னா he managed himself. அவனே படிச்சா, நடுவுல மட்டும் டவுட் தான் எங்கிட்ட கேட்பான். அவன் ஆர்டிபிஷியல் ட்ரைனிங் பண்ணணும்னு சொன்னான். ஆக்சுவலி ஐ வாஸ் குவாலிஃபைட் அட் தட் டைம். சோ எங்கிட்ட பண்ண முடியுமான்னு கேட்டான், என்னால முடியல, ஏன்னா அந்த டைம்ல நான் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தேன். அதனால இதெல்லாம் மீறி பண்ண லாஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் இந்த மாதிரி ஐ ஃபினிஷ் மை ட்ரைனிங் அண்ட் ஐ காட் அ மெம்பர் சொன்னான். அப்போ வந்து இப்ப நான் அவன ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்களை ஸ்டூடெண்ட் சொல்ல முடியும். அப்புறமா என்ன சொல்ல முடியும், பெருமையா வேணா சொல்லிக்கலாம் நீங்க ஸ்டூடெண்ட் சொல்ற. அல்டிமேட்டா நீங்க யாருன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கொலீக்ஸா தான் இருக்கீங்க. சோ ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிக்கிறது வந்து ஒரு ஆபீஸ், ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு அடிக்ட், தட் இஸ் நாட் அடிக்ட், லைக் அடாப்ட் ஆயிடணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நிறைய பேர் உங்களோட பிசினஸே டேக் ஓவர் பண்றாங்க. அந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து டிரான்ஸ்போர்மேஷனல் சொல்லுவோம். அவங்க நிறைய விஷயத்த மாத்தணும்னு நினைப்பாங்க.
உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து. டிரான்சாக்ஷனல்ங்கிறது எனக்கு இதை வேற நான் பண்றேன் அந்த மாதிரி பண்ண டிரான்சாக்ஷனல். ஓகே. சோ நான் இங்க வந்து ஸ்டடிஸ் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த விஷயங்கள் இருந்தா ஒரு மேனேஜர் வந்து குட் லீடரா இருப்பாரு, எந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணா அப்ரோப்ரியேட் அண்ட் எஃபெக்டிவா இருக்கும், இது எல்லாமே வந்து லீடிங்ல வரும். ஆக்சுவலி ஹாஃப் பேஜ் கண்டென்ட் தான் அது, அவ்வளவுதானே இருக்கு இந்த மெட்டீரியலையும். ஆக்சுவலா லேட்டஸ்டா டவுன்லோட் பண்ணதுதான். எஸ். ஓகே தென், சோ திஸ் டாபிக் இஸ் டன்.